கிளம்பலாம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ இந்த படம் பார்க்குறதுக்கு பார்ப்போம் எப்படி போட்டு. சினிமா பார்க்கிங் இங்கே தான். ஸோ இதுக்குள்ளே போகணும். உள்ள பார்க்கிங் வந்து போட்டாச்சு. ஒரு தீவிர தளபதி ஃபேனு. நம்ம அஜித் சாரோட படம் வந்து மங்காத்தாக்கு அப்புறம் இப்போ தான் தேட்டரில் பார்க்க போகிறேன். இதுதான் பார்க்கிங்கில் வண்டி விட்டோன்னே இங்கே எக்ஸ்கலேட்டர் இருக்குது. ஸோ ஏறியாச்சு. மால்குள்ளேயே என்னடா வெயில் அடிக்குதுன்னு பார்ப்பீங்க. இது நேராக அவுட்ருக்கு தான். இது எங்கே இருக்குன்னா அஸ்டான் வாக்னு சொல்லுவாங்க கோபரில், அங்கே இருக்குது. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ளேஸு. இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. இது அஸ்டான் வாக்கில் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு இங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருக்காங்க. குட்டியோண்டு பிளேஸ் தான், ஆனால் சூப்பராக கட்டியிருக்காங்க. ஹைஃபையாக இருக்கும். இது சினிமா என்ட்ரியோட என்ட்ரி 2. ஸோ உள்ளே போக போகிறோம். ஸோ என்னென்ன படம் போயிட்டுருக்கு, கெஸ்ட்டு சர்வீஸு. சுல்தான் பாய் சொல்லிட்டே இருந்தார் இந்த படம் பார்க்கணுன்னு, டாம் க்ரூஸோடது. இப்போ தான் அவங்கக்கிட்ட டிக்கெட்டை காமிச்சிட்டு இப்போ வந்து தேட்டர் நம்பர் 9. ஸோ 9வது நம்பர் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். உள்ளே வந்து இன்டீரியர் ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கடா 9 எங்கடா? ஓ, கடைசி தேட்டர். ஷோ பார்த்தோன்னா 2:55ன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தமிழால் பார்த்த மாதிரி இல்லை எனக்கு இங்கே. ஆக்சுவலி எல்லோரும் உள்ளே போயிட்டாங்களா ஆல்ரெடி, இல்லை தேட்டர் காலியாக இருக்கா தெரியல எனக்கு. ஸோ உள்ளே வந்துட்டோம். காலியாக இருக்குது. ஒரு சத்தமே இல்லை. ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டேன்னா தெரியல. என்னங்க காலியாக இருக்குது? சீக்கிரமாக வந்துட்டா போல் இருக்குங்க. தேட்ரு ஸ்க்ரீன் பக்கத்தில் நிற்கிறோம். இப்போ நம்ம வந்து D5 என்னோடய நம்பரு. டியில் வந்துட்டோம். 5 நம்பர் எங்கே பார்க்குறது? ஓகே, இங்கே கீழே இருக்குது. 1 2 3 4. இதுதான் 5. ஸோ இங்கே உட்காருவோம். நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காகவே தேட்டர் காலியாக வச்சுருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் சீக்கிரமாக வந்துட்டேன். பட் தேட்டர் இன்னும் காலியாக தான் இருக்குது. பட்டு நான் டிக்கெட் புக் பண்ணும்போது எல்லா டிக்கெட்டும் ஃபுல்லாக தான் காட்டுச்சு. எல்லாம் ஃபுல்லான மாதிரி. மக்கள் வருவாங்க, பட் லேட் ஆகும். ஸோ பெட்டராக இருக்குது. ஏஎம்சி தேட்டருக்கு வாங்க. எனக்கு பிடிச்சதே உங்களோட சீட்டிங் தான். இந்த சீட்டிங் வந்து சூப்பராக இருக்கும். என்ன மாதிரி பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு, இல்லை ஹவுஸ் டிரைவராக இருக்கிறவங்களுக்கு தான் பேக் பெயின் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஐடியில் வேலை செய்கிறவங்களுக்கும் பேக் பெயின் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு ஏற்ற சீட்டிங்னால் இதுதான். குஷன் டைப்பு. ஸோ குஷன் நல்ல குஷனு. அண்ட் அதே மாதிரி நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் வைக்கிற மாதிரி, ஃப்ளைட்டில் கொடுக்குற மாதிரி. அண்ட் இங்கே பட்டன்ஸும் இருக்குது. பார்த்தீங்களா? ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ண போதும் அவனும் வந்து அட்ஜஸ்ட் ஆகலாம். உண்மையிலே சொல்கிறேங்க, நான் மட்டும்தான் இங்கே இருக்க தேட்டரில். என்னால் நம்ப முடியல. ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஒரு வேளை யாரும் வரலனாலும் நான் நிம்மதியாக அந்த படம் பார்ப்பேன். வந்த ஒரே ரீசன் என்னென்னா, எனக்கு இங்கே இருக்க சீட்டிங் தான். பணம் பிரச்சனை இல்லை, சீட்டிங் நல்லா இருக்கணும். ஆக்சுவலி எனக்கு லக்கிலி எனக்கு ரொம்ப சீப்பாக வேறு கிடச்சிது. 35 ரியல்லே கிடச்சிது. இன்றைக்கி நேற்று வரைக்கும் ரேட் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இன்றைக்கி சீப்பாக கிடச்சிருச்சு. படத்தை தூங்கிக்கிட்டே பார்க்கலாம். எப்படா ஆரம்பிப்பீங்க படம்? ஸோ இப்போ பார்த்தோன்னா ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக இந்த டைமுக்கு தான் வந்து படம் ஸ்டார்ட் ஆகணும். 2:55க்கு ஆரம்பிங்க சார் ப்ளீஸ். பின்னாடி மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஏன் பக்கத்தில் ஒன்றும் வரலை. படம் பார்த்தாச்சு. இப்போது ரிவ்யூ பண்ணலாம். காரில் போய் உட்காந்து சூப்பராக என்ஜாய் பண்ணேன். கதை ஒன்றும் இல்லை. ஸோ படம் பார்த்தாச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ என்னோடய ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, தேட்டர்னா உள்ளே பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு. சூப்பராக இருந்துச்சு. ஏஎம்சி தேட்டர் தான் நான் அதிகமாக பார்க்குற படம். இந்த தேட்டரில் மட்டும்தான். மற்ற தேட்டர்லலாம் போனால் எனக்கு முதுகு வலிக்கும். எனக்கு ரொம்ப நேரம் உட்காந்து பார்க்க முடியாது. ஸோ நம்ம ஐடியில் வேலை செய்கிறதால உட்காந்து வேலை செஞ்சு முதுகு வலி இருக்கும். ஆஃபீஸில் அப்பப்போ எந்திரிச்சு நிற்பேன். பட் இங்கே அப்படியே எந்திரிச்சு நிற்க முடியாது. ஸோ அந்த காரணத்துக்காக நான் எப்போவுமே ஏஎம்சி சூஸ் பண்ணுவேன். ஏன்னா சீட்டிங் சூப்பராக இருக்கும். நல்லா படுத்துக்கிட்டே பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ கதைக்குள்ளே போகலாமா? அஜித் சாரோட என்ட்ரி வந்து வேறு லெவல் இருந்துச்சு. அஜித் சாரோட உள்ள என்ட்ரி பார்த்தோன்னா ரொம்ப நேரம் ஃபேஸை காட்டாமல் எப்போ ஃபேஸ் காட்டுவார் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வச்சுருந்தாங்க. ஆனால் அவர் ஃபேஸ் காட்டணும்னா
இன்னும் ஆள் வந்து அதே ஸ்மார்ட்னஸ்ஸு, முன்னாடி எப்படி இருந்தாலும் அதே மாதிரி இருக்கார். நான் வந்து ஒரு தளபதி ஃபேனு, பட் இருந்தும் எனக்கு அஜய் சார் ரொம்ப பிடிச்சிருக்கு, பயங்கரமாக ரசித்தேன். அப்புறமா அவரோட டைலாக் இருக்கும், அவன் போட்ட ரூல்ஸ் அவனே பிரேக் பண்ணுவான்டா. நம்ம தளபதி சொல்லுவார்ல, என் பேச்சு நானே கேட்க மாட்டேன் மாதிரி போட்ட ரூல்ஸ் அவனே பிரேக் பண்ணுவான். அது சூப்பராக இருந்துச்சு. பாட்டில் வந்து விஷால் பண்ணுவா தெரியுமா, இப்படி இப்படி பண்ணி எப்படி பண்ணுறது, அது டான்ஸ் ஸ்டெப்பில் அவர் அதை ஆட் பண்ணியிருந்தாரு. நிஜமாக அது ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு ஆக்சுவலி. பட் காமெடியானே தேவையில்லை, அஜித் சார் வந்து சூப்பராக ஃபன் பண்ணியிருக்காரு. இந்த கதை வந்து சேம் நம்ம தளபதியோட லியோ படத்தில் வந்து எப்படி பையனுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து திருந்தி சேம் கான்செப்ட் தான் எனக்கு தோணுச்சு. கதைன்னு பார்த்தா எனக்கு அந்த அளவுக்கு புதுசு இல்லை, பட் அது கொண்டு போன விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லா அஜித் சாரோட படத்தை ரெஃபரன்ஸ் வந்து இந்த படத்தில் பார்க்கலாம். பில்லா படம், எல்லா படத்தையும், மங்காத்தா படம், அவரோட ப்ரீவியஸில் ஹிட்டு கொடுத்த சூப்பர் படத்தோட ரெஃபரன்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டான அஜய் சார் வந்து ஒரு டைலாக் என்ன சொல்லுவார், நான் எப்பவுமே இந்த ஃபங்க்ஷனுக்கும் போகிறதில்ல, நான் எந்த மீட்டிங்கும் வைக்கிறதில்ல, பட் நான் போகிற இடத்துல மீட்டிங் ஆட்டோமேட்டிக்காக கூட்டம் சேர்ந்துருவோம் சொல்லுவார். அந்த டைலாக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த நிறைய சாங் ஸ்டைலில் யூஸ் பண்ணாங்க. அது இளமை, ஈதோ அந்த மாதிரி அது சாங் சண்டை போடும்போது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது பார்க்க சூப்பராக ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது ஃபைட் சீனு, அது இளமை இதோன்னு சாங் போட்டுட்டு அது ஃபைட் சீன் வருது. ஃபைட் சீன் அதை கேமரா ரோல் பண்ணி காட்டுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எடிட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. பட் எனக்கு புரியல, ஏன்னா பின்னாடி இருக்கவங்க எதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்கல்ல, ஒரே டீம் தான், அஜித் சாரை தான் அடிக்கணும், பட் அவங்க எதுக்கு அவங்கவுங்க அடிச்சுக்கிறாங்க எனக்கு புரியல பேக்ரவுண்டில். பட்டு மூவிஸில் நம்ம லாஜிக் எதிர்பார்க்கக்கூடாது இல்லையா. மற்றபடி சூப்பராக இருந்துச்சு. ஃபைட் சீனை வந்து ஸ்கிப்பே பண்ண வேண்டாம், பார்த்து ரசிக்கணும். அப்புறமா அவர் வந்து ஒரு ப்ரைவேட் ஜெட்டில் வந்து இறங்குற மாதிரி இருக்கும். அதில் ஃப்ளைட்டில் கூட ஏகேன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அஜய் சார் எவ்வளோ வந்து ஒரு ஃபேன் பாய், ஒரு ஃபேனால் மட்டும்தான் அவர் இந்த அளவுக்கு மாசாக காட்ட முடியும்னா டைரக்டர் பண்ணியிருக்காரு. இதில் எனக்கு பிடிச்ச ஜோக் என்னன்னா, அவர் ஃப்ராங்க் பேர் வந்து ஃப்ராங்க்னு பேர் மாற்றிக்கிட்டு ஏடிபி பிளேஸ்க்கு போவார். அப்போது யூஆர் ஃப்ராங்க் அப்படி இல்லை, நோ ஐம் நாட் ஃப்ராங்க், இஸ் ஜஸ்ட் அ ஃப்ராங்க் அப்படின்வாரு. ஸோ அந்த ஜோக்லன்னா நான் வந்து சிரிச்சிட்டேன் ஆக்சுவலி. எனக்கு அந்த ஜோக் நல்லா இருந்துச்சு இல்லை தெரியல, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன்னா எனக்கு தெரியல, பட் அந்த ஜோக்குக்கு நான் பயங்கரமாக சிரிச்சிட்டேன், விழுந்து செம்மையாக இருந்துச்சு. எவ்வளோ சீரண்டா அப்போ வில்லன் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்லுவான். ஸோ அஜித் சாருக்கு தெரியாமல் ஃபோட்டோ எடுப்பான். அதில் அஜித் சாருக்கு தெரியாமல் ஃபோட்டோ எடுக்கிறது எனக்கு நல்லா தெரியுது, தெரிஞ்ச ஃபோட்டோ எடுக்கன்னு ஒரு சீன் சொல்லுவார். அது சர்க்காசமாக இருக்குது சொல்லுவாங்க இல்லையா, வேற லெவல், பார்த்து நல்லா இருந்துச்சு. உன்னோட என்னன்னா அது மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து காசு அனுப்ப சொல்லுவார் ரவுடி. இவர் அது படம், அவரோட படத்தெல்லாம் இவர் ஆட்டியை போட்டு உங்கள் கார்டு மேலே நம்பர் அது 11 நம்பர் சொல்லுங்கன்னு வர பார்த்தீங்களா, செம்ம கியூட்டாக இருந்துச்சு, நான் ரசிச்சேன் நல்லா. அதில் முக்கியமான ஒரு திங் என்னன்னா, நம்ம தளபதி படத்தில் லியோவில் வந்து நீ யாரோட ஃபேனு, தலையோட ஃபேனு ரெஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இவரும் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு ஐம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி. இனிமே அங்கே சொல்லும் போது ஐம் வெயிட்டிங் அப்படின்னு கீப் வெயிட்டிங் சொல்லி கூட ஒரு பேக்ரவுண்டில் டைட்டில் கார்டெலாம் போட்டு. அப்புறமா வந்து கொரியன் படத்துலனா ஒரு சில ஃபேமஸான கேங்ஸ்டர், கொரியன் படத்தில் ஃபேமஸான கேங்ஸ்டரோட இதெல்லாம் இருக்காமா, டாங்லி அண்டு ஜான் விங்க், அந்த மாதிரி 2-3 கொரியனவங்களோட ரெஃபரன்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அது ஃபேமஸான ஒரு சீரீஸ் இருக்குல்ல, வெப் சீரிஸ், அது வந்து மணி ஹீஸ்ட்டு சொல்லி அதில் ப்ரொஃபஸரோட ஒர்க் பண்ண மாதிரி ஒரு கொண்டு வந்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. எல்லாம் சிஜி தான், ஆக்சுவலி சிஜி தான் பண்ணியிருக்காங்க, பட் ரசிக்கும்படியாக இருந்துச்சு அது கதை, அவங்க சொன்ன கதை அவங்கள பற்றி. அப்புறமா ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் எப்படின்னா, நம்ம தளபதி வந்து எப்படி சினிமா இண்டஸ்ட்ரியில் உச்சத்தில் இருக்கும்போது விட்டுட்டு அரசியலுக்கு வந்தாரோ, அதே மாதிரி இயக்க வந்து ரவுடிசத்தோட உச்சத்தில் இருக்க மாதிரி விட்டுட்டு ஃபேமிலிக்காக வந்த மாதிரி அதை சொல்லியிருக்காங்க. எல்லா டைலாக்லேயும் வந்து காட்ஃபாதரு படத்தோட ரெஃபரன்ஸு, டைலாக்ஸு, அப்புறம் அமர்கலம், பில்லா, அந்த மாதிரி எல்லாத்தோட ரெஃபரன்ஸ் அவரோட கம்ப்ளீட் அவரோட சினிமா இண்டஸ்ட்ரியில் அவர் பண்ண எல்லா படத்தோட எல்லா டைட்டிலும் வந்து அந்த ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சிம்ரன் வந்து இதில் வருவாங்க ஓகேங்களா. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுல வைக்கும்போது சிம்ரான் கிட்ட உடம்பு பார்த்துக்கங்க தான் எல்லாரும் சொல்லுவாங்க, பட் இவர் வந்து இடுப்பை இவர் இடுப்பை பார்த்துக்கங்க சொல்கிறது உங்களால் சிரிப்பு தாங்க முடியல.
சிம்ரான் வைக்கும்போது இன்னைக்கு இடுப்பை பார்த்துக்கோ அப்படி சொன்னது செம்மையாக வரப்பட்டாச்சு ஜோக்கர். அப்புறமா வந்து ஒரு பாட்டு தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா சொல்லி ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. வில்லன்ஸ் எல்லாம் காட்டும் போது டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, பிரியா வாரியர் கூட வந்து டான்ஸ் ஆடும் போது வச்சுருக்காங்க. உடனே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜோக் என்ன தெரியுமா, இப்போ த்ரிஷா வந்து ரொம்ப ஆட்டம் போடுறான்னு சொல்லி பால் கொண்டு வருவாங்க. அதுக்கு முன்னாடி த்ரிஷாவோட தம்பி வந்து அக்கா அவங்கள வந்து கொலை பண்ண கூட சான்சஸ் இருக்குது அப்படின்னு. அப்போ பால் கலந்து வரும்போது பால் கலந்து கொண்டு வரும்போது அவர் டைலாக் சொல்லுவார், கொலையும் செய்வா பத்தினி அப்படின்னு. செம்ம சுச்சுவேஷன் காமெடி அது, செம்ம அது கவுண்டரு. விழுந்து சிரிச்சிட்டேன். நான் மட்டும் தான் சிரிச்சேன் நடிக்கிறேன் தேட்டரில் விழுந்து. என்னோட நான் டிக்கெட் போடும் போது என்ன பண்ணேன்னா, யாரும் என்னை சுற்றி டிக்கெட் வாங்காத வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் டிக்கெட் வாங்கிட்டேன். எல்லோரும் பேக் சீட் தான் ரொம்ப விரும்புவாங்க. நான் வந்து மிடில் சீட்டில் வந்து என்னை சுற்றி யாரும் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ நல்லா ரசிக்க முடிஞ்சிச்சு, நல்லா சிரித்தேன், நல்லா ரசித்து பார்த்தேன். அப்புறமா வந்து ஒத்த ரூபா தாரே அந்த சாங் இருக்குல்ல, அந்த சாங் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா சாங்கும் ப்ராப்பராக எங்கே யூஸ் பண்ணால் நல்லா இருக்குமோ அங்கங்கே அது யூஸ் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதில் பணத்துக்காக அவ கூட போடின்னு ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா, அந்த ஃபைட் சீன் நான் லாஸ்ட்டில் ஒரு ஹெட்செட் மாட்டோன்னா அந்த சாங் வந்துச்சு பாருங்களேன், சூப்பர். நான் விஷ் பண்ணுறேன் நம்ம அஜித் சார் இந்த மாதிரி படம் பண்ணாருன்னா இன்னும் சூப்பராக இருக்கும்னு. அதுக்கப்புறம் ஃபைனலாக சொல்ல போனால் அஜித் சாரோட ஒரு சூப்பர் பஞ்சு டைலாக் இருந்துச்சு, நம்ம முன்னாடி டெத்தே வந்து நின்னாலும் நம்ம கெத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. இந்த ரிவ்யூ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சவுதி வாசி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் இன்னும் என்ன இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலன்னா போய் பாருங்கள். இந்த சின்ன வீடியோ கிறிஸ்பியாக சீக்கிரமாக அங்கே தான் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுவேன்.